வெல்கம் டு டாக்டர் மைத்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மெமரி, நினைவலைகள், நினைவு ஆற்றலை பெருக்கிக் கொள்வது எங்கனம் அப்படி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த எதிர இருக்கிற நண்பர்கள் சில பேர் கேட்குறாங்க, ஏன் டாக்டர் எப்போவுமே நினைவில் வச்சுக்கிறத பற்றி மட்டும் சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் நிறைய மறந்து போகிறதே, ஹவு டு வி ஃபர்கெட், ஒய் ஷுட் வி ஃபர்கெட் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் மறக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சில நேரத்தில் ஒய் டு வி ஃபர்கெட், எப்படி நம்ம மறந்து போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அது ரெண்டுமே சரியான வார்த்தை தான். ஆனால் எந்த நினைவும் உண்மையான ஈடுபாடோட ஒரு நினைவை நம்ம கை கொண்டோம்னா, மனசில் இருந்துக்கிட்டோமான, அது கண்டிப்பாக என்ன பண்ணாது, மறந்தே போகாது. சில நினைவலைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஒருவேளை டீப் ஆஃப் தி மைண்டில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியில் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதை வெளியில் கொண்டு வந்துட்டு சொல்லிட்டு என்ன காரியம், யாருக்கு அதனால் மிகப்பெரிய நன்மை விளைய போகிறது? ஒன்றுமில்லை. கேட்பவருக்கு ஈடுபாடு இல்லை, சொல்கிறவனுக்கு அதுக்கு மேலே இல்லை. அப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அதை சொல்லிட்டு ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்கிறதுனால அத்தகைய அடி மனசில் இருக்கிற ஒரு நினைவலைகளை வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் அது மறந்துட்டுதுன்னு அர்த்தமா? நிச்சயமாக இல்லை. நிஜமாக மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில இனிமையான நினைவுகள் இப்பொழுது இன்றைய நிலையில் பகிர்ந்துக்கிறதுக்கு மனிதர்கள் இல்லை. அதற்குரிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும், அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ஆமாம் இல்லை என்று சொல்வதற்கும், இல்லை ஏற்றுக்கொள்ளாமல் அதை என்ன பண்ணோம் நிராகரிக்கிறதுக்கும் ஆள் இல்லை இப்போது. அதனால் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதானே தவிர உண்மையாக அது மறந்து போகாது. மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரத்தில் ஓவர் லுக்கிங் ஆஃப் ஆக்ஷன், சில நேரத்தில் அதில் மனம் ஈடுபடாமல் சில செய்திகளை பண்ணுறோம். அப்புறம் மேலே 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 சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஒரு ஈடுபாடு இல்லைன்னா அதுக்கு நடுவில் செய்கிற 2-3 என்ன ஆகும், இன்ஹிபிட் ஆகிடும். இன்ஹிபிஷன் ஆச்சுன்னா அது மறந்துடும். அது மறந்துடுதுன்னு அர்த்தம் இல்லை. மறுபடியும் அவங்களுக்கு அதை பாரு, அன்றைக்கி அத்தனை 4-5 செய்திக்கு நடுவில் இதை ஒன்று கேட்டேன் பார், ஒரு மூக்கு கண்ணாடியை எப்படி வாங்குறதுன்னு கேட்டேனே, அது நீ கூட அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னிய மறந்துட்டியப்பா அப்படின்னு ஒரு சின்ன நிகழ்ச்சியை ஒரு என்ன பண்ண ப்ராம்ப்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு நிச்சயமாக அதில் நினைவு இருக்கும். ஸோ திஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். அதனால் ஒய் டு வி ஃபர்கெட் அப்படின்னு கேட்கச்சே, அந்த ஒய் டு வி ஃபர்கெட்னா இதுக்கு சின்ன சின்ன ரீசன் தான். ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். ஒரு மேலே மேலே தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது சிலதெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ தான் எல்லாருக்கும் என்ன தேர்வு நேரம் தான். மதிப்பெண்களை எப்படி சிறப்பாக வாங்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், நினைவு எந்த இடத்துல இருக்குது, எந்த நினைவு அறைகளோடு நம்ம என்ன தேர்வு அறைக்குள்ளே போகிறோம், எப்படி தேர்வு எழுதுகிறோம், அதை பொறுத்து தான் மதிப்பெண்கள் வரும். அது முக்கியமான விஷயம். ஆனால் ஒரு மேலே மேலே படிச்சுட்டு இருக்கும்போது சிலதெல்லாம் மறந்து போயிடும். அப்படின்னா யூ கிவ் சம் ஒரு குஷன் டைம் கொஞ்சம் கொடுங்க. ஒரு 15-30 நிமிஷம் வரைக்கும் எதையும் படிக்காமல் அமைதியாக இருங்க. அப்போ என்ன ஆகும்னா எல்லா படித்ததும் ஒன்றா சீக்வன்ஸாக ஒரு ஸ்க்ரீனில் வரா மாதிரி வந்துடும். சின்ன ஈஸியஸ்ட் டிப்பு. ஒரு நேரத்தில் நிறைய படிச்சுட்டோம். இன்றைக்கி ஒரு 5 பாடம் படிச்சிருக்கோம். 5 பாடம் படிச்சிருக்கோம், நல்லா தான் தெரியும், அந்த கான்செப்ட்லாம் மனசுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியல, இப்போ உடனே சொல்ல தெரியல அப்படின்னா ரொம்ப சரி. அப்படின்னா உள்ளுக்குள்ளே நியூரல் நெட்வொர்க்கு, நியூரல் லூப் எல்லாம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு 30 நிமிஷம் என்ன பண்ணுங்கள், அமைதியாக இருங்க. புத்தகத்தை மூடிடுங்க, எதையும் பண்ணாதுங்க, கண்ணை மூடிக்கிட்டுங்க, ஒரு தரையில் கால் நீட்டிட்டு உட்காந்துங்க, இல்லை சோஃபாவில் உட்காருங்க, விச் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ. அது மாதிரி உட்காந்துட்ருங்க. ஒரு 30 நிமிஷம் கழிச்சு என்னெல்லாம் படித்தங்கன்னு யோசித்தா, எந்தெந்த பாடத்தில் எத்தனை கேள்வி பதில் படித்தாங்களா, இல்லை அதில் என்ன கான்செப்டா, அது கணக்கு போடுற விஷயமா, இல்லை ஒரு ஜியாகிரஃபியில் படிக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷனா, இல்லை அக்ரிகல்ச்சரில் படிக்கிற ஒரு க்ராப் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி படிக்கிறோமா, ஈல்டிங் ஆஃப் த க்ராப் படிக்கிறோமா, இல்லை ஒரு பேங்கிங் செக்டாரில் லோனு டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸு அதை பற்றி படிக்கிறோமா, எதை படித்திருந்தாலும் அது அத்தனையும் ஒரு சீக்வன்ஸாக ஒரு திரையில் வரக்கூடிய ஒரு ஸ்லைட்ஸ் போல் ஒன்றாக வரும். இப்போ 2 மணி நேரம் படிச்சுட்டு நம்ம 1/4 மணி நேரம் அமைதியாக இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த அமைதியாக இருக்காமல் மேலே மேலே இன்னொன்று படித்தா அப்போவும் ஒன்றும் ஆகாது. இது அதுக்கு மேலே அது என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஒரு 15 to 30 மினிட்ஸை அதுக்கு ஒரு குஷன் டைம் கொடுத்து லெட் இட் ஸ்ப்ரெட் ஆன் இட்ஸ் ஓன் அப்படின்ற மாதிரி கொடுத்தோமான ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நினைவில் வரும். ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை எப்படி இருக்கணும், அக்கறையாக படிக்கணும். படிக்கிற கான்செப்டை மனசில் வாங்கி படிக்கணும். அந்த நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யோசிச்சுட்டு கூடாது. உடம்பு மட்டும்தான் இங்கே உட்காந்துருக்குது, கையில் புஸ்தகம் இருக்குது, வார்த்தையை பார்த்து படிக்குது. ஆனால் மனம் அலாஸ்காவுக்கு போயிருக்கு, மனம் சிகாகோவை தாண்டி முள்ள பொடிநடையாக போயிட்டுருக்குது. அப்படின்னா அதில் பயன் எதுவும் இல்லை. இங்கே நம்ம தெருவிலே இருந்தாலே பயன் இல்லைம் போது அது சிகாகோவுக்கு அலாஸ்காவுக்கெல்லாம் போயிருந்தாக்க அங்கே அது என்ன, அந்த பாடம் மனசில் என்ன படியாது, மனசில் பதியாது, படியவும் படியாது, பதியவும் பதியாது.
பதியணும் என்ன சொன்னால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் ஒரே இடத்துல இருக்கணும். சொல் செயல் என்ன, செயல் புத்தகத்தை திறந்து வச்சுக்கணும். எண்ணம் என்ன, அந்த ரிலேட்டடாக இருக்கிற கான்செப்டை பார்க்கணும். சொல் என்ன பண்ணணும், வாய் வந்து வார்த்தையை பார்த்து படிக்கணும். இந்த சீக்வன்ஸை மாற்றாமல் எண்ணம் சொல் செயலாக இருந்தாலும் சொல் செயல் எண்ணமாக இருந்தாலும் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் செல்லும்போது எப்பொழுதும் மறதி என்ற வார்த்தைக்கு அங்கு இடமில்லை. நினைவில் இருக்கும், கொஞ்சம் ஒருவேளை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நேரம் எடுக்குமே தவிர எதுவும் எதோட கூட கலக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஆனால் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில், அதாவது சின்க்ரனைஸ் ஆகணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதுபோல் சின்க்ரனைஸ் பண்ண பிறகு இதுபோல் படித்தவங்களான யாருக்கும் தோல்வி என்பதே இல்லை. இது ஒரு ரொம்ப சிறப்பான விஷயமா அமையும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.